என்ன வணக்கம் அரவிந்தன் அவர்களே. அதே போல் என்னுடைய பார்வையாளர்களே, உங்களுக்கெல்லாம் காலை முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு நிறைய வாகனங்கள் வந்திருக்கு, புதிய வாகனங்கள் வரவா வந்து. அதை விட இந்த முறை தான் என்ன கூடுதலாக இந்தியன் வாகனங்கள் வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம், எப்பயுமே எஸ்எஸ் காசையில் வந்து எப்பயுமே வாகனங்களை மட்டும் செய்யறதில்லை அரவிந்தன். உழவர்களுக்கு தேவையான பொருட்களை விற்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நினைக்கிறேன். அதே மாதிரி விலையும் கம்மின்னு நினைக்கிறேன். வாங்க பாப்போம் விலையில. பார்வையாளர்களே, CPRC 9239 இலக்கத்தை கொண்ட கஃபே டிராக்டர் ஒன்று வந்திருக்குது. அதாவது இந்த டிராக்டர் வந்து உழவுக்கு உழுகாது. அது அப்படி ஏன் உழவுக்கு உழுகாத மார்க்கெட் அப்படின்னா சேத்துல ஒன்றா வந்து கொஞ்சம் ட்ரம்மெல்லாம் தேயும் அப்படின்வாங்க. ஸோ இன்னும் என்னுடைய பார்வையாக டிராக்டர் பற்றி எனக்கு பெரிய அனுபவம் இல்லை அப்படின்னு. டிராக்டரில் இன்ஜின் எனக்கு ஓரளவு சாதாரண அனுபவம் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இன்ஜின் பர்ஃபெக்ட் நல்ல கண்டிஷன். நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் 100க்கு 100 சொல்கிறதில்லை. ஆனால் அந்த டிராக்டர் வந்து நல்லா இருக்கு. அதை விட டயர்களும் நல்லா இருக்கு. இன்ஜினாக இருக்கட்டும், இன்ஜின்ல பெயிண்ட் அடிச்சில்ல, அதே மாதிரி பாடியில் பெயிண்ட் அடிச்சில்ல. அடுத்த பெட்டியோட பெட்டி மட்டும் தானே, பெட்டி மிஷினோட தான். அப்படியா செட்டா தானே? அது வந்து லீசிங் எடுக்கலாமா? என்ன இது 12 லட்சம் எடுக்கலாம். 12 எடுக்கலாமா? வயலுக்கு வந்து வயல்ல வந்து உழாத மிஷின். அதுகள் கொஞ்சம் மார்க்கெட். அது ஏன்னா அது உண்மை என்னன்னா அது வந்து அதை சொல்லுவாங்க மடட்ட ஹாலன அப்படின்னு. வயல் வேலை செய்யாத மிஷின். இது வந்து கண்டி பிரதேசத்தை சேர்ந்து தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து தென்னந்தோட்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இது பார்த்தாவே தெரியுங்க, ஒரு வீட்டு தோட்டத்துல பெரிய தோட்டங்கள்ல உள்ளது. என்னுடைய பார்வையாளர்களே, டிராக்டர் எடுக்க வர்றவங்க எங்களை விட நிறைய அனுபவம் இருக்கு. எனக்கு டிராக்டர் பத்தி எல்லாம் தெரியும். ஸோ இதுக்கு பெருசா கதைக்கே தேவை. ஏன்னா வந்து டிராக்டர் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல அனுபவம் இருக்கும். ஸோ வந்து பாருங்க, எங்கள்கிட்ட என்ன விலைரா? என்ன ஆரம்ப விலை 25 லட்சம் ரூபா சொல்றீங்க. நிச்சயமாக விலையை வந்து அங்கே டிக்கெட் செய்யலாம். ஆமா, விலை வந்து பேசி கதைச்சு கொடுக்கக்கூடியதா இருக்கு. 25 லட்சம் 12 லட்சம் லீசிங் கிடைக்கலாமா? அதே மாதிரி இன்னைக்கு வந்திருக்கின்ற புதிய வரவுகளை வந்து என்னுடைய மகன் கதைப்பாரு. கூடுதலான இந்தியன் வாகனங்கள் மாருதி சுசுக்கி, உங்களுக்கு தெரியும் விலை குறைஞ்ச வாகனங்கள் மாருதி சுசுக்கி. அதை விட பஜாஜோட ஹியூட், டாட்டா நானோன் எல்லாம் புதிய வரவுகள். கூடுதலான விலை குறைஞ்ச கார்கள், அதாவது ஆரம்பத்தில் கார் வண்டி ஓடி பழகிற ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி கார்கள் கூடுதலாக இருக்குது. இது இந்த விலையை முழுமையாக நாங்கள் பார்ப்போம். அதை விட 10 லட்சம் ரூபா 12 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் கார்கள் கூடுதலாக நிற்கு. இந்த முறை கூடுதலான இந்தியன் வாகனங்கள் மாருதி கார்கள் கூட வந்திருக்கு. என்ன மாதிரி பார்ப்போமா எல்லாத்து இந்த விலையிலையும். இது வந்து என்ன மாதிரி மாருதின்ற கே நம்பர் 800 மாருதி 800னா 2011ஆம் ஆண்டு உற்பத்தி, 2011ஆம் ஆண்டு பதிவு பண்ணப்பட்டவாங்க. 2011 தானே? அதை விட நீட்டான முறையில் இருக்கு. ஒரு கே நம்பர் என்ன KQ நம்பரை கொண்டதுன்னா ஒயிட் கலர் நீட்டா நிற்குது. உள்பக்கங்களையும் பார்ப்போமே. இதெல்லாம் கை பார்த்து நீட்டான முறையில் இருக்கு. ஒரு உக்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, செய்திருக்கு. மாருதி சுசுக்கி 800 ஏசி எல்லாம் வேலை செய்யும். மேனுவல் கியர். நான் உள்பக்கங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. உங்களுக்கு தெரியும் 2011ஆம் ஆண்டு. இந்த மாருதி என்ன விலை தம்பி? ஆரம்ப விலை 23 லட்சம் சொல்கிறேன். 23 லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? இதுக்கு 16 லட்சம் எடுக்கக்கூடிய 16 லட்சம் கண்டிப்பாக எடுக்கும். 16 லட்சம் எடுக்கலாமா? இதில் வேல்யூவேஷன் 25 லட்சம் மாதிரி வேல்யூவேஷன். 16 லட்சம் கட்டாயம் எடுக்கலாம். 23 லட்சம், அதை விட 16 லட்சம் லீசிங் எடுக்கலாம் என்றால் மீதி வந்து ஒரு 7 லட்சம் கையில் இருந்தால் எடுக்கக்கூடியதா இருக்குமா? விலையால் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். அதை விட கார் வந்து நீட்டான முறையில் எல்லாம் செய்திருக்கு. இது வந்து ஆரம்பத்தில் கார் ஓடி பழகிறாக்கள், அதாவது ஆரம்பத்தில் இப்போ லைசன்ஸ் இருக்குது அப்படியான ஆக்களுக்கு இது நல்ல காராக இருக்குது. ஏனென்றால் இந்தியன் அதை விட இதற்கு பார்ட்ஸ் எல்லாம் இலவாக எடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது டொயோட்டா. இது என்ன கார் தம்பி? டொயோட்டா கொரோலா 121 சொல்லு, சரியான மார்க்கெட்டான கார். ஆமாம். ஜே நம்பரை கொண்டது. 2004ஆம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட வாகனம். 2004 உற்பத்தி, 2004 பதிவு. அடுத்தபடியாக பார்த்தோம்னா இது வந்து ப்ரீவியஸ் இருக்கும்போது ஒரு லாயர் ஒரு ஆள் தான் பாவிச்சிருந்தார். அவருக்கு தொடர்ந்து 5 வருடங்கள் அவர் கைப்பட 5 வருஷம் ஒரு லோயர்த்தே 2 காரு நீட்டான முறையில் இருக்குது. புது டயர்கள் எல்லாம் புது டயர்களோட இருக்குது. அதாவது ஒரிஜினல் பெயிண்ட்களோட நீட்டான முறையில் தான் பாவனையில் இருந்திருக்கு. அதோட 2004ஆம் ஆண்டு. உள்பக்கத்தையும் பார்ப்போமே. ஆட்டோ கியர் ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது. உள்ளுக்கு எல்லாம் ஒரு பட்டை கலரில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், அது இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க காருக்கு. அதை விட கார் வந்து நீட்டான முறையில் இருக்குது. ஆக்சிடென்ட் ஃப்ரீயான கார். அதாவது ஒரு ஹை பாவனையில் நின்ற கார் தான்.
வளங்களை பார்த்தா உங்களுக்கு விலங்கு. ஓ இன்ஜினையும் பார்ப்போம் கூடுதலாக நீங்கள் எடுக்கலான்னு சொன்னால் இன்ஜினை காட்டுறது நல்லது. இன்ஜின் எல்லாம் க்ளீனாக இருக்கேன். வெட்டிகள்லேருந்து எல்லாம் புது வெட்டிகளோட இன்ஜின் 4 சிலிண்டர் தானே? 4 சிலிண்டர். அதை விட இன்ஜினை உங்களை பார்க்கவே தெரியும். ஒரு இன்ஜின் வந்து ஒரு ஒயில் கசிவல் அப்படி ஒன்றும் இல்லை, க்ளீனான முறையில் இன்ஜின் இருக்குது. தம்பி இதை என்ன விலை சொல்கிறீங்க? இதுனா ஆரம்ப விலையே 56 லட்சம் வர மாட்டோம். 56 லட்சம் தான் நான் வளமே சொன்னேன். வாகனத்து விலைகள் பேசி கதைக்கலாம். ஆமாம். இதுவே இந்த விலை வந்து 56 லட்சம் போடுறோம். பெருசாக குறைக்க முடியாது. ஏன்னு வாகன கண்டிஷன் நல்லா நீக்கு உங்களுக்கு லீசிங்கே கிட்டத்தட்ட 46 லட்சம் இருக்குண்ணா. 46 லீசிங் எடுக்கலாம். லீசிங் எடுக்கலாம். அப்போ கையில் ஒரு கொஞ்சம் காசு இருந்தால் எடுக்கலாம். 10 லட்சம் இருந்தாலும் எடுக்கலாம். அதை விட லீசிங் வந்து கூடுதலாக இந்த கார்களுக்கு எடுக்கலாம். இங்கே நிற்கிற எப்படி சொன்னா பிரசன்ட் மார்க்கெட்ல இப்போ வாகனத்துல விலை வந்தா 60 லட்சம் அப்படிதான் ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீயான வெஹிக்கிள் இது. பாரு இந்தினாலே புதுசா போயிரும் நினைக்கிறேன். அதை விட உங்களுக்கு தெரியும் நிற்கிற வாகனங்கள் இதுகளுக்கு லீசிங் வசதிகளும் இங்கே செய்து தருவினா அதை விட நல்ல வாகனங்கள் கூடுதலாக ஒரு கை பாவனையில் இருந்த வாகனங்கள்லாம் விற்பனைக்கு ஆகிருக்கு. அதை விட கூட பஜாஜ் கியூட்டோட கார்கள் கூடுதலாக வந்திருக்கு. இது என்ன விலை தம்பி? இதுதான பஜாஜ் கியூட். இது 2019 2020ஆம் ஆண்டு செய்யப்பட்ட வாகனம். GAA நம்பர். டயர் எல்லாம் புது டயர்களோட இருக்கு. என்ன விலை தம்பி இது? இது வந்து ஆரம்ப விலை வந்து 13,50,000. லீகல் பேசி தீர்மானிக்க 13,50. லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? லீசிங் சாதனம்னா 7 லட்சம் எடுக்கலாம். 8 லட்சம் மட்டும் எடுக்கக்கூடியதா இருக்கும். 7 லட்சம் எடுக்கலாம். அதை விட இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கடைசியாக வந்த மாடல்ன்றபடியா ஒரிஜினல் பெயிண்ட் ஆக்சிடென்ட் ஃப்ரீயான வாகனம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் இன்டீரியர் பார்த்தா உள்பக்கங்கள் எல்லாம் க்ளீனான 79,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. தனி 79,000 தான் ஓடி இருக்குது. அதாவது ஒரு பாவனையில் நின்றது. மற்ற இதே வாகனம் கூட நிற்கு. ஏற்கனவே உங்கள்கிட்ட அந்த விலப்படுறது ஏன்னா கூட இதை வந்து இப்போ பிக்மி ஊவர்களுக்கு ஓடுறதுக்காக வாங்கினா அதெல்லாம் நீங்கள் கூட எடுக்கிறீங்களே. பெட்ரோலும் 35 மட்டும் வேலை செய்யும். வேலை ஆட்டோ கூட வேலையுமே. அடுத்த இது என்ன விலை? இதனா 2000 இது வந்து இது 2019 20 2018ஆம் ஆண்டு. 18. இது ஆரம்ப விலைன்னா 13-20 வரும். 13-20 இது வந்து 13-50. அது வந்து விலைகள் வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை வந்து உங்களுக்கு தெரியும். SS கார் சேல்ஸில் நான் உன்ன நம்பரும் உங்கள் நம்பரையும் போடுறேன். அப்பா நம்பரையும் உங்கள் நம்பரையும் நான் போடுறேன். நீங்கள் எடுத்து மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளணும். அதை விட கூடுதலான கார் நீங்கள் எல்லாத்தின் விலைகளையும் பார்ப்போம். அடுத்த இது என்ன வேன் தம்பி? ஹோண்டா ஆக்டின்னு சொல்கிற வேன். ஏசியெல்லாம் ஒர்க்ஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள் தான். அதை விட டயர் புது டயர்களோடைய நிற்கு. அதை விட உங்களுக்கு தெரியும் வாகனம் எல்லாம் நெருக்கி தான் அடுக்கி விட்டுருக்கு. இடம் போதாது கூடுதலான வாகனம் நிற்கு. என்ன விலை தம்பி இது? இது ஆரம்ப விலையான 24,50 வரும். விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடியது தான். 24,50. அதை விட 2003 ரீசர் பண்ணப்பட்டது. லீசிங் எவ்வளவு எடுக்கலாம்? கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் லீசிங். 15 கிட்ட லீசிங் எடுக்கலாம். மற்ற நீங்கள் இப்படியான வாகனம் எடுத்து இது ஹையர் ஓடக்கூடியதாக இருக்கும். ஒரு சின்ன வேன் மாதிரி. அதை விட சிறு வியாபாரம் செய்கிறார்கள், பிஸ்கெட் கம்பெனி இல்லை கடைகளுக்கு சாமான் போடுறாக்கள், சேல் செய்கிறாக்களுக்கெல்லாம் இந்த வேன் பொருத்தமாக இருக்கும். அதை விட குறைஞ்ச விலையில் தான். அடுத்த இது என்ன கார் வந்து? G நம்பர் GC நிசான் கார் உண்டு. நிசான் சானி FP14 சொல்கிற கார். FP14 ஆட்டோ கியர் கார், சூப்பர் சலூன். என்ன நோக்கம் இது? இது ஆரம்ப விலைன்னா 36,50 வரும். லீசிங் வேணும் என்றால் 22 லட்சம் லீசிங் இருக்கும். 36,50. 36,50 உங்களுக்கு தெரியும். விலைகள் குறைஞ்ச விலையெல்லாம் கார்கள் இருக்குது. அந்த கார்கள் எல்லாம் நீங்களே வந்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்து எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் எல்லாம் க்ளீனான முறையில் நிற்கிற கார் தான். அதை விட இது வந்து விலப்பட்டிருக்கு, சோல் போட்டிருக்கணும். இது வந்து டாட்டா நானோ என்னமாயி 32,50. அதை விட இதுக்கு லீசிங் எவ்வளோ எடுக்கலாம்? 15 லட்சம் மட்டும் எடுக்கலாம். அதை விட உங்களுக்கு பார்க்கவே தெரியும் டயர் எல்லாம் ஒரு அரக்கண்டசன் டயர்களோட நிற்கி. இந்தியன் வாகனம் கூடுதலாக நீங்கள் பார்த்துருப்பீர்கள். இந்தியன் வாகனங்களுக்கு நாங்கள் ஆட்டோக்கு சாமான் பண்ணுற மாதிரி பார்ட்ஸுகள் பண்ணுற மாதிரி செய்து கொள்ளலாம். இதெல்லாம் பயப்பட தேவையில்லை. இந்த டாட்டா, இந்த பஜாஜோட, அதோட மாருதி சுசுக்கி, அதை விட கூடுதலான ஜப்பான் வாகனங்களை நிற்க அதுக்குரிய பார்ட்ஸ் எல்லாம் எடுக்கக்கூடிய மாதிரி தான் இங்கே நிற்கிற வாகனங்கள் இருக்கும். நிசான் ஜப்பான் வாகனங்கள் எல்லாம். அதை விட இது என்ன கார்? இது நிசான் தானே? நிசான் சானி. இது வந்து
13 சொல்றேன்னா ஓ 64 டேஷ் டீசல் கார். டீசல் காரு. டீசல் கார் என்ன விலை தம்பி இது? சாதாரண விலைன்னா 18 லட்சம். 18 லட்சம் மேன். 18 லட்சம். இதுக்கு உங்களுக்கு ஒரு 12 லட்சம் பிசி எடுக்கக்கூடிய மாதிரி 12 லட்சம் எடுக்கலாம். அதை விட ஏசியெல்லாம் வேலையுமா? எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது. அதை விட உங்களுக்கு 6 லட்சம் கையில் இருந்தால் இந்த கார் வந்து எடுத்துக்கொண்டு போகலாம். உங்களுக்கு தெரியும் டயர்கள் எல்லாம் முக்கால் கன்சன் டயர்களோட இருக்குது. ஏசி எல்லாம் வேலை செய்யும். நீட்டான முறையில் நிற்கு. அதை விட மேனுவல் கியர் உள் பக்கங்களை பார்க்க தெரியும். அதோட ஒரு 8 நம்பர் ஹையுண்டா கார் வெள்ளை கலர். என்ன விலை இது? ஹைவே சொனாட்டான்னு சொல்றது. ஓ ஆரம்ப விலையே 20 லட்சம் தான். 20 லட்சம் தானே? 20 லட்சம் தான். இன்ஜின் கண்டிஷனாக இருக்கும். நான் வரமே சொல்ல மாட்டேன். மெக்கானிக் கொண்டு வந்து பாருங்க, ஓடி பாருங்க. ஓ பார்த்து வெளியே வந்தாங்கனால அது பெயிண்டே ஒன்று கட்டன் பாலிஷன் பண்ணால் கொஞ்சம் அழகாக வரும். ஓ கொஞ்சம் ஏன் நான் செய்யாமல் இருப்பேன்னு சொன்னா சிலவங்க கையில் குறைவான தொகை தான் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் செஞ்சால் அதில் வெளியே கூட்டிடும். அதுக்காக அவங்க செய்ய போகிற அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதுக்கு லீசிங் எடுக்கலாமா தம்பி? லீசிங் எடுக்கலாமா? எடுக்கலாமா? ஒரு 15 மட்டும் எடுக்கக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். 15 எடுக்கலாம். மற்ற லீசிங் வசதிக்கெல்லாம் இங்கேயே நீங்கள் செய்து கொடுப்பீங்களா? அதை விட 15ன்னா கையில் ஒரு 5 லட்சம் இருந்தால் இந்த கார் எடுக்கும். கார் வந்து பெரிய கார். உங்களுக்கு தெரியும் இப்போ கார்கள் போகிற விலைகளோட பார்க்க இங்கே உங்களுக்கு 10 லட்சம் ரூபா, 8 லட்சம் ரூபா, 12 லட்சம் ரூபாயிலேருந்து கார்கள் இருக்குது. அதை விட இது ஒரு அட்டகாசமான கார் உண்டு. இது நிசான் என்ன? எல்லாமும் ஆண்டுலேயே நிற்க நிசானோட இது ஒரு தரமான கார் உண்டு. சிறி நம்பர் 12 சிறி ஃபுல்லாக செய்திருக்கு. இளைஞர்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. அதாவது உங்களுக்கு ரேசிங் கார் போகிற மாதிரி எல்லாம் ஒரிஜினல். அந்த சைலன்சர் அந்த சவுண்டெல்லாம் ஒரிஜினலாக இருக்கு. செஞ்சுருக்கேன். இப்படி வராது, வெடிக்கும். அதை விட என்ன விலை தம்பி இது? எல்லாம் இருக்கு. ஆரம்ப விலையே 10 லட்சம் தான். விலைகள் கொஞ்சம் பேசி தீர்மானிக்கக்கூடிய. ஆரம்ப விலையே 10 லட்சம் ரூபா. அது அதை விட பேசி கதைச்சு எடுக்கலாம். உங்களுக்கு காரை பார்க்கவே தெரியும் எப்படி இருக்குன்றத. அதாவது காரை வந்து ஒரு ஆள் செய்து வச்சு நல்ல நீட்டான முறையில் வச்சுருந்துருக்கிறார். உள்பக்கங்களை பாருங்கள். ஒரு 10 லட்சம் ரூபா பேசி கதைச்சு எடுக்கக்கூடிய கார் தான். அதை விட இது டாட்டாண்ட ஒரு வேன் ஒன்று நிற்கு. புது டயர்களோட நிற்கு. என்ன விலை தம்பி இது? ஓ 30-50 தானே? 30,50,000 கூடுதலாக கார் எடுக்கிறாக்கள் இருப்பினால், லொரி எடுக்கிறாக்கள் இருப்பினோம். அதை விட டிராக்டர் உலக இயந்திரம் எடுக்கிறாக்கள் இருப்போம். எல்லா வாகனம் இங்கே இருக்குது. எல்லாத்தின் விலையிலையும் நாங்கள் சொல்கிறோம். 30,50,000 நேரடியாக நீங்கள் எடுத்து ஏதன் சிறு தொழில் செய்கிறாக்கள், இந்த கல் மண் ஏற்றுறாக்கள், அதை விட தேங்காய் ஏற்றுறாக்கள், இப்படியான ஆக்களுக்கு இது நல்ல பொருத்தமாக இருக்குது. அதை விட இது மகேந்திரான்ற ஒரு சிறிய லொரி ஒன்று இருக்குது. புது டயர்கள் இருக்குது. முன்னுக்கு பின்னுக்கும் அதே மாதிரி தான் டயர்களோடு இருக்குது. என்ன விலை தம்பி இது? இது சோல்டு. இங்கே 10 சோல் போட்டுட்டீங்க. இதுவும் கொடுத்தாச்சு போல் பட்டுடுது. அதை விட இது வந்து 6 லட்சம் ரூபா. 3 சக்கர கார் உண்டா? இது வந்து 6 லட்சம் ரூபா. வேண்டி எடுத்து சில சிறிய ஓட்டம் ஓடுறாக்கள், பள்ளிக்கூட சர்வீஸ் ஓடுறாக்களுக்கு இது 6 லட்சம் ரூபாய்க்கு எடுக்கக்கூடியதாக இருக்கும். 2004ஆம் ஆண்டு. அதை விட பைக்கும் ஒன்று இருக்குது. உங்களுக்கு இந்த காணி துப்புரவு ஆக்குறாக்கள், கிடங்கு வெட்டுறாக்கள், மதில் வெட்டுறது, கிடங்கு வெட்டுறாக்களுக்கு எல்லாம் இந்த இது பொருத்தமாக இருக்கும். ஒரு குறைஞ்ச விலையில் மிக்ஸ் விசியோடு இருக்குது. என்ன விலை தம்பி இது? இதில் விலைகள் நேரில் வந்து இது வந்து குறைஞ்ச விலை தான். நீங்கள் நேரடியாக நாங்கள் எஸ்எஸ் கார் சேல்ஸோட நம்பர் போடுவேன். அவைகளோட கதைச்சு நீங்கள் வந்து பார்த்து எடுக்கலாம். ஏனென்றால் வேலை செய்து கொண்டு நின்ற இது தானே இந்த கடை வேலை பின்னுக்கு கடை கட்டுற வேலை அது செய்து கொண்டு இருந்தது. இப்போ தச்சுமே விலைக்கு வேண்டி வேலை முடிஞ்சது. இப்போ அப்படியே விற்கிறதுக்கு நிற்கணும். இப்போ என்ன விலைக்கு விற்கிற மாதிரி விலை வந்து கதைச்சு கொள்ளலாம். நீங்கள் எடுத்து கதைங்கோ. அதோட ஒரு சைனாவோட ஹோட்டல் லோரி நிற்கி 18,50,000 ரூபா. டயர்கள் எல்லாம் புது டயர்களோட 4 டயரும் புது டயர்களோட ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. நீட்டான முறையில் அன்னைக்கு. அதை விட இங்கே இன்னும் கூடுதலான வாகனங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேவையான விரும்பின கார், அதாவது என்னென்ன வாகனம் நீங்கள் எடுக்க போகிறீங்களன்றதை நீங்கள் எஸ்எஸ் கார் சேல்ஸ் ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். அதை விட இந்த பைக்கோ பார்த்துருப்பியல், டிராக்டர் பார்த்துருப்பியல், அதை விட ஆட்டோ எல்லாம் 6 லட்சம் ரூபாயில் இருந்துருக்கு. இந்த 3 சக்கர ஆட்டோ கார் நிற்கு. அதை விட இன்னும் கூடுதலான வாகனங்கள் நிற்கு. இந்த வாகனங்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுறேன். எடுத்து கதைச்சு கொள்ளுங்கள். நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.